ஸ்ரீ வரமங்க சமேத சுவாமி தெய்வநாயக பெருமாள் சித்திரை பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜ ஜெயர் சுவாமிகள் தேர்வடம் பிடித்து துவக்கி வைக்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் 8 சுயம்வத சேஷத்திரங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ள நாங்குநெறி எனும் வானமாமலை நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு வானமாமலை, நாங்குநெறி, தோத்தாத்ரி, ஸ்ரீ வரமங்கை நகர் என்று பல்வேறு பெயர்களும் உண்டு. இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறுகின்றது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது. மிக சிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 30ஆம் தேதி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜஜியர் சுவாமிகள் ஆசிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அன்று முதல் தினமும் காலை பெருமாள் தாயார் தோளுக்கினியானில் வீதி புறப்பாடு மற்றும் திருமஞ்சனம், கோஷ்டி, தீர்த்த பிரசாதம் என நடைபெற்றது. இரவில் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ வரமங்கா சமேத சுவாமி தெய்வநாயக பெருமாள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. 10ஆம் திருநாளான இன்று காலை திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வரமங்க சமேத சுவாமி தெய்வநாயக பெருமாள் காலை 6:15 6:30 மேஷ லக்னத்தில் தேருக்கு எழுந்தருளினர். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பெருமாள் தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதைத் தொடர்ந்து ஸ்ரீ வானமாமலை ராமானுஜஜியர் சுவாமிகள் தேங்காய் விடல் போட்டு திருத்தேர் வடம் பிடித்து ஆரம்பித்து வைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்தனர். மக்களின் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேர் 4 ரத வீதிகள் வலம் வந்தது. தென் தமிழகத்தில் தேர் முற்றிலும் மனித முயற்சியிலே இழுக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாலையில் பெருமாள் தாயார் மாலை மற்றும் வைபவமும் இரவில் திருக்கல்யாணமும் நடைபெறுகின்றது. தேர் திருவிழா ஏற்பாடுகளை நாங்குநெறி ஸ்ரீ வானமாமலை ஜீயர் மடம் ஏற்பாடு செய்திருந்தனர்.